Hello everyone, welcome to Shivanetra's home. இன்னைக்கு நாம எப்படி வீட்லயே crispy corn cheese ball செய்யறதுன்னு பார்க்க போறோம். Let's get started. ஒரு கப் சீஸ் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்ச உருளைக்கிழங்கு சின்ன சைஸ், 2 கப் பாயில் பண்ணி மேஷ் பண்ண corn. இதுதான் மெயின் இன்கிரிடியன்ட் உங்களுக்கு. நெக்ஸ்ட் கொஞ்சம் பெப்பர், சால்ட் பார்த்து போட்டுக்கோங்க, ஏன்னா சீஸ்லேயே வந்து சால்ட் இருக்கும். கொஞ்சோண்டு கொத்தமல்லி, கொஞ்சோண்டு கேப்சிகம், ரொம்ப கம்மியாக பூண்டு விழுது போட்டுட்டு எல்லாத்தையும் நம்ம இப்போ பிசையணும். இதுக்கு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் பவுடர் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் பவுடர். நான் இதில் வந்து மைதா மாவு வந்து கொஞ்சம் டஸ்ட் பண்ணுறதுக்கு வச்சுருக்கேன். இன்னொரு பாத்திரத்தில் வந்து மைதா மாவில் கொஞ்சம் தண்ணி, உப்பு, மிளகுத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு இந்த மாதிரி லிக்யூடாக வந்து வச்சுருக்கேன். ஸோ இது லைட்டாக கையில் எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இது ரவுண்ட் ஷேப்புக்கு உருட்டிட்டு இங்கே மைதா மாவு வச்சுருக்கேன். இங்கே மைதா மாவு தனியாக லிக்விடாக கரைச்சி வச்சுருக்கேன். துவைச்சிட்டு பிரெட் க்ரம்ஸ் நம்ம வீட்டிலே செய்யலாம். எப்படின்னா, நம்ம தோசை சுடுவோம்ல, அந்த பேனில் வந்து ப்ரெட்டை மட்டுமே வச்சு வித்தவுட் ஆயிலில் ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு அதை பவுட்ரு பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு பிரெட் க்ரம்ஸ் கிடச்சிடும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ரஸ்க்கு வந்து வாங்கி பவுட்ரு பண்ணி வச்சுருந்தாலும் உங்களுக்கு வந்து பிரெட் க்ரம்ஸ் கிடைச்சிடும். அப்படியும் இல்லைன்னா நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு 2 டேஸ் ஃப்ரீசரில் ப்ரெட்டை போட்டிங்கன்னா நல்லா ரஃப்பாக ஆகிடும். அதை பொடி பண்ணி வச்சுருந்தாலும் உங்களுக்கு பிரெட் க்ரம்ஸ் கிடச்சிடும். ஸோ அது பெரிய விஷயம் இல்லை, பிரெட் க்ரம்ஸ் வீட்டிலே ரெடி பண்ணுறது. திரும்ப ரவுண்ட் பண்ணிக்கோங்க. உருட்டிட்டு அகெயின் மைதா மாவில் டஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது எதுக்குன்னா சீஸ் வந்து மெல்ட் ஆகி வெளியே வந்துடக்கூடாது, அதனால் நம்ம இந்த மாதிரி டஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு இந்த லிக்விடில் துவைச்சி எடுத்துட்டு இந்த பிரெட் க்ரம்ஸில் போட்டு எடுத்துக்கோங்க. உங்களோட கிறிஸ்பி சீஸ் கார்ன் பால் ரெடி. இந்த மாதிரி பொருட்டி வச்சுக்கோ. இப்போ நம்மளோட கிறிஸ்பி கார்ன் சீஸ் பால் ரெடி ஆயிடுச்சு. லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வந்து பொரிச்சு எடுக்கணும், ஏன்னா பிரெட் க்ரம்ஸ் போட்டதுனால தீஞ்சிரும். ரொம்ப ஹீட்டாக இருந்தால் நம்ம வந்து மிதமான சூட்லேயே தான் பொரிச்சு எடுக்கணும். அப்போ தான் உள்ளெல்லாம் வந்து நல்லா பொரிஞ்சு வரும். ரொம்ப ஹீட்டாக இருந்தால் 2 நடக்கும். ஒன்று வந்து என்னென்னா தீஞ்சிரும் வெளியே, உள்ளே வந்து நல்லா வெந்திருக்காது. இன்னொன்று வந்து என்னென்னா சீஸ் மெல்ட் ஆகி வெளியே வந்துடும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தான் நீங்கள் வந்து பொரிச்சு எடுக்கணும். குலோப்ஜாம் நம்ம பொரிச்சு எடுப்போம்ல, அதே தீயில் தான் ரொம்ப இதையும் பொரிச்சு எடுக்கணும். இப்போ தான் நல்லா எல்லா பக்கமும் வெந்து உங்களுக்கு நல்லா சாஃப்டாக கிறிஸ்பியாக. இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலராக வந்தோடனே நம்ம வந்து எடுத்துட வேண்டியதுதான். நம்மளோட 2வது பேட்ச் போட்டாச்சு. நம்ம வந்து போட்டுட்டு சும்மா கலரி விட்டுட்டே இருக்கக்கூடாது, அது வந்து உடஞ்சிரும். அதனால் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமேட்டு கலர ஆரம்பிங்க. இதை நீங்கள் வந்து சாப்பிட்றதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பொரிச்சு எடுத்தால் தான் நல்லாயிருக்கும். நீங்கள் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிடலாம். வச்சுட்டு சாப்பிட்றதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பொரிச்சு எடுக்கணும். இதை நீங்கள் வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 1 வீக் வரைக்கும் நீங்கள் ஃப்ரீசரில் போட்டிங்கன்னா
கெடாமல் நல்லாயிருக்கும். இப்போ நம்மளோட கிறிஸ்பி கார்ன் சீஸ் பால் ரெடி ஆயிடுச்சு. இது எப்படி இருக்குதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா சீஸியாக நல்லா சாஃப்டாக கிறிஸ்பாக வந்திருக்கு. இதை நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ ஸோ மச்.